நிச்சயமாக அவர் பல கேள்விகள் மக்கள் மன்றத்திலிருந்து அவர் மேல வைக்கப்பட்டிருக்கு. அழுத்தம் யாரும் அவருக்கு கொடுக்க முடியாது, மக்கள் மேலதான் அழுத்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அழுத்தம் என்ற ஒன்று இருக்கு, அது நெருப்பு இல்லாம புகையாது. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிட்டார். என்னன்னா, விமர்சனங்களே நீங்க விஜய் அவர்கள் மேல, அதாவது விஜய்னு கூட சொல்ல, அவர் வெற்றி கழகத்தின் மேல தவிர்த்திருங்க, அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. இப்படி சீமான் அவர்கள் பேசும்போது அவங்க சார்பாக சொல்லக்கூடியதுல பாத்தீங்களா, சீமான் அவர்கள் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லைங்களா? மக்கள் மனதில் இல்ல, அரசியல் தலைமைகள் இல்ல, யாருமே இவரை கண்டுக்கல. எந்த கூட்டணி கட்சி தலைவர்களாவது போய் அவர் போய் பார்த்த ஏதாவது முன்னெடுப்பு ஏதாவது செஞ்சாங்களா? ஒன்றுமே நடக்கவில்லை. ஏன் நடக்கவே இல்லைன்னா, அவர்கள் தனித்து விட்டு இருக்கிறாங்க இவரை. 70 ஆண்டு காலம் வரை நம்ம பார்த்தது எல்லாமே எதிர்ப்பு அரசியல் தான். அதை வைத்துதான் ஒருவர் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்ப சீமான் அவர்கள் எதிர்ப்பு அரசியலையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது வெற்றிக்கான சாத்தியமாக இருக்குமா? ஆதவ அர்ஜுனான்றவர் எங்க இருந்தாரு? விசிகேல இருந்தாரு, அங்கிருந்து எங்க வந்தாரு, திமுக வந்தாரு, அங்கிருந்து இங்க வந்துட்டார். நிர்மல்குமார்ன்றவர் பாஜக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, இங்க வந்துட்டார். செங்கோட்டையன் அவர்கள் இங்க வந்துட்டார். அப்ப இவங்க 10க்கு ஜம்பத், நாங்க எல்லாம் ஜம்ப் பண்ணுவோம் எல்லாம். இப்ப இவர்களை வைத்துக் கொண்டு ஊழலை ஒழிப்போம்னு இவர் பேசுறது, இருக்கிற இடத்துல இருந்து நான் கல்ல தூக்குவேன், என்னை நானே தூக்குவேன்ற மாதிரி இருக்கு. இப்போ இலவசங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க, அதாவது அடிப்படை கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சீமான் அவர்கள் இலவசங்களை முழுமையாக எதிர்க்கும் ஒரு நபராக மக்கள் மத்தியில நிலைநாட்டப்படுகிறார். அப்படி இருக்கும்போது கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசம் தருவது சரியானதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. கல்வியாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு புரட்சியை மேற்கொண்டீங்க. அது பற்றி என்ன நீங்க செய்றீங்க? அதாவது சீமான் அவர்களுடன் நீங்க பயணிப்பதால் என்ன மக்களுக்காக செய்றீங்க அப்படின்றத நீங்க இந்த இடத்துல பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. நலமா இருக்கீங்களா? நலம் சகோ. இப்போ நேற்று விஜய் பேசிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்போ வைரலாக சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. மிகவும் அதாவது தற்கொலைன்னு பல பேர் சொல்ல போய் இன்னைக்கு விஜய் ஒரு வெடிகுண்டு போல தன்னுடைய குமுறல்களை அதுல வெடிச்சிருக்காரு. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய அரசியல் கட்டம் வளர்ச்சி நோக்கி போகுதா அப்படின்ற கேள்வி இருக்கு. நிச்சயமாக அவர் பல கேள்விகள் மக்கள் மன்றத்திலிருந்து அவர் மேல வைக்கப்பட்டிருக்கு. அதாவது சில சமயம் என்னன்னா, மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டிருக்குன்றது சில பத்திரிகையாளர் மூலமா அவர் மேலே திணிக்கப்பட்டிருக்கு. இதை தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரெஷர், எனக்கு ப்ரெஷரில் எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அழுத்தம் யாரும் அவருக்கு கொடுக்க முடியாது, மக்கள் மேலே தான் அழுத்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அழுத்தம் என்ற ஒன்று இருக்கு, அது நெருப்பு இல்லாம புகையாது. அதனாலதான் அவர் அழுத்தத்தை பத்தி பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டார். ஆமா. அதே மாதிரி இந்த ஜனநாயகனை பத்தி, அதாவது ஒரு 400 கோடி 500 ரூபாய் கோட்டு தன்னுடைய கரியருடைய உச்சத்தில் கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்த அந்த தயாரிப்பாளர்களுக்கோ அந்த படத்தை பற்றியோ அவர் எதுவுமே பண்ணலை. அப்போ அவர் இந்த ரசிகர்கள், அரசியல், சினிமா இந்த மூணுத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காரு. ஒன்றாவே அவர் சேர்க்கலை, எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வச்சுக்கல. அதாவது மொத்தமாக சொல்லணும்னா ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். அந்த விசில் அறிமுகப்படுத்தும் போது பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், அந்த செக்ஷன் ஐபிசி ரூல் படி ஐ திங்க் 264, 290, 268, 294 என்னமோ அந்த செக்ஷனில் பப்ளிக் நியூசன்ஸு அதிலெல்லாம் விசில் அடித்தா யார் வேணால் யார் மேலே வேணால் கேஸ் கொடுத்துடலாம். இதுதான் அந்த விசில். அது தெரியாது. நம்ம பஸ்ஸில் இவங்க கேஷுவலாக விசில் அடிப்பாங்க. இவங்க தம்பிகள் பாவம் நல்ல எண்ணத்தில் தான் அந்த சின்னம் போய் சேருமே நடிப்பாங்க. அதை இவர் நல்லா சொன்னால், அந்த இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் அந்த பக்கம் போகிறாங்கன்னா 4 பசங்க சேர்ந்து விசில் அடித்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. சட்டம் சொல்கிறது இதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு நான் என்னுடைய தன்னிலை பகுதியில் கூட போட்டிருக்கேன்.
இந்த மாதிரி நிலைகள்லாம் வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிட்டார். என்னன்னா, விமர்சனங்களே நீங்க விஜய் அவர்கள் மேல, அதாவது விஜய்னு கூட சொல்ல, அவர் வெற்றி கழகத்தின் மேல தவிர்த்துருங்க, அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற. இல்ல இப்படி சீமான் அவர்கள் பேசும்போது அவங்க சார்பாக சொல்லக்கூடியது என்ன, பாத்தீங்களா சீமான் அவர்கள் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லைங்களா? அதுதான் அவங்க வந்து பயந்துட்ட மாதிரி செட் பண்றேன்னு சொல்றாங்க. என்னன்னா, அவங்களுக்கு தான் அந்த அவங்க தலைவரே முதல்ல சொல்லிட்டாரு, களத்துல இல்லாதவங்கள்ட்ட நாங்க பேச மாட்டோம். இப்ப களத்துல இல்லாதவங்கன்னு அவர் எதை சொன்னாருன்னு தெரியல. மக்கள் மனதில் இல்லை, அரசியல் தலைமைகள் இல்லை, யாருமே இவரை கண்டுக்கல. எந்த கூட்டணி கட்சி தலைவர்களாவது போய் அவர் போய் பார்த்த ஏதாவது முன்னெடுப்பு ஏதாவது செஞ்சாங்களா? ஒன்றுமே நடக்கவில்லை. ஏன் நடக்கவே இல்லைன்னா அவர்கள் தனித்து விட்டு இருக்கிறாங்க இவரை. இவர் வேணா யாரை வேணா பிடிச்சிக்கலாம். அண்ணனுக்கு வந்து யார் மேலேயுமே என்றைக்குமே வந்து கோபம் இருந்ததில்லை. அவர் படுற கோபம் எப்படி இருக்கும்னா, அந்த உண்மையை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது பொய்ப்பிம்பம், திராவிடம்ன்ற பொய்ப்பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க, அதை வெடிக்கணும், அதை உடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறது. அதை வந்து திராவிடத்தை உடைக்கிறதுக்கு சிறந்த வழி வளர்ச்சியை நோக்கிய பயணம் இருக்கணுன்றாரு. அப்போ இதில் வந்து நேரத்தை தவிர்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தான் தெரியுது. அதுவும் என்னென்னா, ஒரு அரசியலில் பக்குவப்பட்ட நாகரிகமான ஒரு முறையில் அதை தவிர்த்துட்டு அப்படி போயிடுறாரு. நான் வந்து களத்திலேயே தெரியல, கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் யாருமே இல்லைன்னு முதிர்ச்சி இல்லாத மாதிரி அவர் பேசலை. இதை தவிர்த்துருங்க, ஆக்கப்பூர்வமாக பேசுங்கன்னு அண்ணன் சொல்றாருன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, எதிர்ப்பு அரசியலே செய்யாமல் அரசியல் செய்ய முடியுமான்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா 70 ஆண்டு காலம் வரை நம்ம பார்த்தது எல்லாமே எதிர்ப்பு அரசியல் தான். அதை வைத்து தான் ஒருவர் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்கள் எதிர்ப்பு அரசியலையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வெற்றிக்கான சாத்தியமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த எதிர்ப்பு அரசியல் மட்டுமே அவங்க பண்ணலை. அவங்க வந்து ஒரு திட்டமிட்ட வெறுப்பு அரசியலும் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. ஒரு காரணம் கருதி நான் அந்த மருத்துவமனை பேரை தவிர்த்துறேன். ஒரு நல்ல கடலூரில் வந்து ஒரு நல்ல ஒரு தனியார் மருத்துவமனை, அதில் என் நண்பருடைய தந்தையை வந்து அதில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு தோராயமாக 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 45 நாட்கள் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டது. அந்த நண்பர் வந்து அப்ராடில் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டவர். ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டது. ஆனால் கடைசியில் அந்த ட்ரீட்மெண்ட்டில் சிக்கல் இருந்தது. இவரால் வர முடியல. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து பார்த்து என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த மருத்துவர்கள் சொல்கிறது என்னன்னா, நாங்கள் இது ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு அதுக்கப்புறம் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு இதில் உங்க சேர்த்து அதுக்கப்புறம் அவர் ஒரு 15 நாட்கள் மருத்துவமனையில் வேறொரு மருத்துவமனையில் சேர்த்து 1.5 வருட காலம் அவர் வந்து வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து 2023 தவறிட்டார். என்ன சொல்ல வரனா, அப்போ அந்த மருத்துவர்கள்ட்ட பேசும்போது மருத்துவர் சொன்ன வார்த்தை, அவர்கிட்ட என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் நண்பர் அந்த மருத்துவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அற்புதமான கேள்வி. என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி கேஸு நீங்கள் உங்கள் மருத்துவமனையில் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் இந்த மாதிரி அட்டன் பண்ணல, இதான் எங்களுக்கு முதல் கேஸ் இந்த மாதிரி ஒரு கேஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கேஸ் இல்லைன்னாக்கா இப்போ 45 நாள்கள் எதன் அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அப்போ ஒரு உயிரையே கொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் கேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? அப்போ இதுதானா? அப்போ என்ன கேள்வி வந்துடுதுன்னா, மருத்துவத்துறை எப்படி இருக்கிறது? ஒரு சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒரு பாப்பா ஒருத்தவங்க போயிருக்காங்க, சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில். நான் நிகழ்வுகள் சொல்கிறேன், மக்களுக்கு தெரியும். அந்த இரவு நேரத்தில் அந்த அப்பா என்ன பண்ணுறாருமா, போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூட தனிக்கு போயிட்டு வாங்க, இருந்துட்டு வெளில வராங்க. அதுக்கப்புறம் அம்மா என்னமோ குத்துன மாதிரி இருக்குப்பா அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. அது ஏதோ ஒன்று குத்தி இருக்குப்பா, முள்ளுகள் குத்தி இருக்குன்னு சொல்லி படுத்து வச்சுட்டாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா பாம்பு, நல்ல பாம்பு, நாகம் தீண்டு அந்த பிள்ளை நுரதள்ளிடுச்சு. இந்த பாம்பு தீண்டியதுன்னு தெரிஞ்சா தந்தை சும்மா இருந்திருப்பாரா? ஆனா அவருக்கு தெரியாத மாதிரியே நடந்துச்சு பாத்தீங்களா, இருட்டிலே. அதே மாதிரி 60 ஆண்டுகால எதிர்ப்புலையும் வெறுப்புலையும் நாகப்பாம்பு. நான் சொன்ன நிகழ்வுல நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, எதிர்ப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் வந்து நாகப்பாம்பு மாதிரி கொத்திட்டாங்க. மக்களுக்கு அது புரியலாம இருந்தது. ஏன்னா இப்போ தகவல் ஊடகம்லாம் இல்லை. இன்னைக்கெல்லாம் ஊடகம் எடுத்து வெட்ட வெளிச்சமாக்கிறது. உலகம் உங்கள் கையில் இருக்கு. அப்போ அதை வெட்ட வெளிச்சமாக்கும் போது, இப்போ இவ்வளோ நாள் நீ குத்திட்ட, நம்ம வாயில நுரை தள்ள போகுது, இப்போ இந்த நுரை தள்ளியது தான் நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும். இன்னைக்கு மருத்துவத்தை பார்க்கணும்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா நமக்கு ஆதரவு செலுத்துவாங்க, விவசாயியை தேடி வருவாங்க, ஆதரவு வரும், வளர்ச்சி அரசியலை பேசுவோம்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா. வேலு நாச்சியார் அவர்களை பத்தி பேசினாரு. அங்க எப்படி வந்து இந்த ஊழலை அங்க ஆண்டவர்களை எதிர்த்தாங்களோ அந்த மாதிரி நம்மளும் இப்ப எதிர்க்க போறோம் அப்படின்ற ஒரு இன்னைக்கு இது வேலு நாச்சியார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எனக்கு என்னன்னா, அவர் வேலு நாச்சியார் பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப இருந்ததுன்னா, மக்கள்லாம் அப்படியே கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். யாரும் பண்ணலை. ஏன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்னாரு. அதுலயுமே அவர் நிறைய விஷயங்களை தவிர்த்துட்டார். 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு. எனக்கு என்னன்னா, அண்ணன் அவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றியும் நாம் தமிழர்களை பற்றியும் வேலுநாச்சியாரை பற்றியும் பேசுவது முன்பாக தமிழ் புத்தகத்தில் நான் படித்த காலத்தில் ஏன் வேலுநாச்சியார் இல்லை, அப்போ அவங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் பிறந்தாங்களா?
அது யாராவது யோசிச்சோமா? அப்ப இந்த திட்டமிட்ட படுகொலை செஞ்சிருக்காங்க, அதை பத்தி அவர் பேசினாரா? அதுதான் அந்த கேள்வியிலே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. இந்த தமிழகத்துக்குன்னு அவர் யோசிச்சாரா? தமிழை மட்டும் கம்முன்னு வைக்கிறதுக்காக யோசிக்கிறாரான்ற கேள்வி வருது. தமிழை கம்முன்னு வைக்கிறது தான் இவங்களோட வேலையா இருந்தது, அது கூட பயணிக்கிறாங்க. இந்த வேலுநாச்சியார் கதைக்கு திரும்ப வருவோம்னா, அவர் பெரிய மருதுன்றாரு, சின்ன மருதுன்றாரு. குயிலின்னு சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு தெரியல, மக்கள் கிட்ட விட்டுடுவோம். அவங்களுக்கு நிலா அது வானத்து மேல பாட்டு வந்துருமா, இல்ல நடிகை அவர்களுடைய பெயர் வந்துருமான்னு தெரியல. அந்த அவர்கள் குயிலி என்பவர்கள் தன் உயிரில் அப்படியே இந்த தீ வச்சு கருகிக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு நெருப்பு வச்சாங்க. அந்த புகையின் மூட்டத்துல தான் இவங்கெல்லாம் உள்ள வந்து ஆட்சி பண்ணிட்டு போனாங்க. அந்த குயிலிக்கு சிறப்பு, அந்த படையில பெண் தளபதியா இருந்தவங்க. அவங்க உடையாள்ன்ற ஒருத்தவங்களுக்கு வந்து நடுகள் வச்சுட்டு போனாங்க அம்மா. இவங்க எல்லாம் திரும்ப மருது திரும்ப நீங்க என்ன போய் திரும்ப இதுல, அதாவது வேலுநாச்சியார் புராணம் ஒரு நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு அறகுறையா தெரிஞ்சுட்டு அதுலயே திரும்ப ஒரு பொய் கட்டமைப்பு. அங்கேயும் பாத்தீங்கன்னா சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இல்லாம அந்த ஐதர் அலியினுடைய பேர் ஒன்றத்தை சேர்த்துக்கிறாங்க. அவர் உருது போய் பேசினாங்க, அப்ப உருது தெரிந்திருக்குது, பேசல. எம்மொழியும் கற்போம் அப்படின்ற அந்த எண்ணத்துல நம்ம நிக்கிறோம், தமிழ் மொழியும் நிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல உடையாளையும் குயிலியையும் பெண்களையும் சமமாக வைத்து பேசியிருந்தாரா? அறிவியல் பூர்வமாக பேசியிருந்தா? அவர் பண்ணதெல்லாம் ஒண்ணுதான். அதே இந்த சீழ்கையை வச்சுக்கிட்டு அவர் இதுல சொல்லியிருக்காரு, விசில் வச்சுதான் சார் அடிச்சாரு. அவருக்கு விசில் அடிக்க தெரியாது. ஆமா, அடிக்க தெரியாது. நான் அந்த காணொலிகள் நானும் சொல்லியிருக்கேன், அடிக்க தெரியாது. அந்த விசில் இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கிட்டு அவர் அந்த சீழ்கையை அடிக்கும் போது, அந்த சீழ்கை கருவி அது பேர், அது அந்த கருவியை இப்போ ஊதின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி வருது. நம்ம தம்பிகள் பயன்படுத்த மாட்டாங்க. வேற மாற்று கட்சியினர் அப்படி கெட்ட வார்த்தை பேசுவாங்களான்னு தெரியாது. இந்த சீழ்கையை ஊதும் போது, மடக்கி ஊதும் போது அதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி அந்த சத்தம் வருது, அதுல விஜய் விஜய் உடனே இவங்களும் அது விஜய். ஏன்னா நாங்கள்லாம் வந்து அரசியல் பார்த்தோம்னு சொன்னா இவங்க விளையாட்டு பண்ணுவது போல ஒரு அரங்கத்திற்குள்ள வச்சுக்கிட்டு இது மாநாடு போல இருக்கிறது அப்படின்னா கரெக்டா கொடுத்துட்டாங்கல்ல சார், அவங்களுக்கு ஏற்ற சின்னமாவே. அது கேட்ட சின்னம், அதனால அது வந்து கொடுத்த சின்னம். அவர்களுக்கு ஏற்ற சின்னம்னா நீங்க விசில் அடிச்சா சிறப்பா. ஓகே ஓகே, ஆமா ஆமா. சரி, இப்ப இவங்களுடைய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஊழல்வாதிகளை ஒழிப்பதற்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் வந்து ஆட்சிக்கு வரேன், உச்சபட்ச என்னுடைய பொறுப்பை விட்டு ஆட்சிக்கு வரேன்னா நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக தான் வரேன் அப்படின்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா அவருடைய எண்ணம் அப்படி இருப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்களை அவர் எங்க வச்சு பேசுறாருன்றதான் முக்கியம் சகோதரி. அவங்க முன்னாடி யார் முன்னாடி வச்சுட்டு பேசுறாங்கன்னு பார்க்கணும். அவரு ஆணியை புடுங்காம வச்சிருக்காரு. அவர் ஆணியை பிடுங்கி இருக்கணும். ஆணின்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆதவ அர்ஜுனாவையும் நிர்மல் குமாரையும் அவர் கழட்டி விட்டுருக்கணும். ஆதவ அர்ஜுனான்றவர் எங்க இருந்தாரு? விசிகேல இருந்தாரு, அங்கிருந்து எங்க வந்தாரு? திமுகக்கு வந்தாரு, அங்கிருந்து இங்க வந்துட்டாரு. நிர்மல் குமார்ன்றவர் பாஜக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, இங்க வந்துட்டார். செங்கோட்டையன் அவர்கள் இங்க வந்துட்டார். அப்ப இவங்க பத்தத்துக்கு ஜம்பத், நாங்கெல்லாம் ஜம்ப் பண்ணுவோம் எல்லாம். இப்ப இவர்களை வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்போம்னு இவர் பேசுறது, இருக்கிற இடத்துல இருந்து நான் கல்லை தூக்குவேன், என்னை நானே தூக்குவேன்ற மாதிரி இருக்கு. அவர் எண்ணம் சரியாக இருக்கலாம், நான் அவர் எதுவும் தவறா சொல்லவில்லை. ஆனா அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சுற்றுத்துல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சரியா இல்லை ஊழலை ஒழிப்போம்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி இந்த நான் ஒரு காணொலியில் பார்த்தது தான், ஒரு நல்ல நிருபர் ஒருத்தர் பேசியிருந்தார், பத்திரிகையாளர் பேசியிருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த கோயம்புத்தூர் அப்படியே அதிர்ந்தது குலுங்கியதுன்றாங்களா, அதுல முதல் வரிசையில் உட்கார்வதற்கு 10,000 ரூபாய் நிர்வாகி கொடுத்தா உட்காரலாம். நீங்கள் வந்து விஜய் நேரடியாக பார்க்க வேண்டுமா, இந்த பகுதி முதல்ல ஒரு 6 சீட் அந்த விஐபி ரோ மாதிரி, அடுத்து பின்னாடி இருக்கிற ரோக்கு 5,000, இப்படி டிக்கெட்டை போட்டு வாங்கிய நிர்வாகிகள்ல ஒருத்தவரை தான் நாளைக்கு நீங்க எம்எல்ஏவா வைக்க போறீங்க. ஊழல் ஒழிச்சிட முடியுமா? அதை தவிர ஆட்சியாளர்கள் மாறுறது முக்கியம் இல்லை, இந்த ஆட்சியை செய்வதற்கு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நிலையில மாற்றணும். நான் ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்றேன். நான் இருக்கக்கூடிய தொகுதி அண்ணா நகர் தொகுதி. அங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் காரணம் கருதி பேரை சொல்ல, ஆனா தனியார் உணவகங்கள் நிறைய இருக்கு, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, காலை நேரங்கள்ல இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க அந்த இடம் பார்க்குறேன் சுத்தமா இருக்கு, ஒரு 8 மணிக்கு போய் பளபளன்னு இருக்கு, நீங்க வந்து காணொலி பாருங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்ப பார்த்தா அஞ்சலகம் கவர்மெண்ட், அதோட பின்பகுதியில் அத்தனை குப்பையும் இருக்குது. அத்தனை குப்பைன்னு அவங்களது இல்லை, வேற ஒரு குப்பை, அதை எடுக்கல. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்பா எடுக்கல? அப்போ என்னென்னா, இந்த தனியார்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது, அதை எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டான்? இவங்க அரசாங்கத்தால் அது கொடுக்க முடியாது, அஞ்சலகம் கொடுக்காது. அப்போ அந்த இடத்துல குப்பை இருக்குது, வாழற எனக்கு தான் கஷ்டம். அப்போ செய்கின்ற வேலைக்கு ஒரு 10,000 கொடுக்குறாங்க, 12,000 கொடுக்குறாங்க, அந்த வேலைக்கேற்ற அந்த ஊதியத்திற்கேற்ற வேலை செய்கிறாங்களான்னு இல்லை. ஆனால் விவசாயி அப்படி செய்யலையே, அன்றாட சாமானியர்கள் அப்படி இல்லையே. நம்ம வாங்குற பணத்துக்கு ஏற்ற அளவுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாத போது இவர் எப்படி ஊழலை ஒழிப்பார்? இந்த மக்களுக்கு ஆதரவாக கூப்பிட்டு பேசினாரு, இவரே 4 பேரை கூப்பிட்டு வச்சு துப்புரவு பண்ணிட்டு, ஹலோ எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா, டேக் ஓவர் ஆக்ஷன் அப்படின்னு போயிட்டாரோன்ற எண்ணம் வருகிறது அல்லவா? இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பூத் கமிட்டி தான் ஒரு கட்சிக்கு வந்து வளமை பெறும்,
ஆகவே வந்து நம்ம பூத் கமிட்டியில ரொம்ப வந்து கவனம் செலுத்தணும். குறிப்பாக திராவிட கட்சிகள்லாம் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாருமே நீங்க போய் சந்திங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி அந்த குடும்ப அட்டை இருக்கு. எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பூத் கமிட்டி வலிமையாக இல்லை என்று வைக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒப்பீட? முதல்ல அந்த பூத் கமிட்டி பத்தி சொன்னதுல, நான் ஒரு ஆசிரியர்னால, அடிப்படையில் ஆசிரியர்னால சிறு சிறு பிழைகள் கூட நான் திருத்தினுன்னு பார்க்குறேன் ஆரம்பத்திலே. அவர் தலைவருக்கான ஒரு தகுதியில முக்கியமானது என்னன்னா, மேடையில பேசும்போது குறிப்புகள் இல்லாம பேசணும். இல்ல குறிப்பெல்லாம் வச்சுட்டு பேசலாம்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. A4 பேப்பரை வச்சுட்டு பேசலாம்னு சொல்லுவாங்க. அதில் நான் அதுக்குள்ள வரல. அப்ப அந்த இடத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன்னாரு. நினைக்கிறேன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஒரு கருத்தை எனக்கு பயனில்லை. ஏன்னா நீ எப்படி கெஸ் ஒர்க்ல ஒரு விஷயத்தை, அதாவது கற்பனையில நினைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? எனக்கு உறுதியா தெரியாது. அப்ப தெரியாத ஒண்ணுத்தை வச்சு நீங்க அப்படியே ஒரு கேள்வியை கேட்டு அதுல அந்த சத்தத்துல, விசில் சத்தத்துல அதையும் மறக்கடிச்சிருவாங்க இவங்க. நீங்க வேணா காணொலி போட்டு பாருங்க. அது தவறா இருந்தா இன்னொரு கருத்து பதிவுல நான் இதை பத்தி திரும்ப பேசுறேன். இல்லைன்னா அது விஷயம் அவர் சொன்னது எதையுமே ஏற்படல. பூத் கமிட்டி பத்தி சொன்னாருன்றீங்க. முந்தின நாள் என்னெல்லாம் நாம் தமிழர் பேசியதோ அதெல்லாம் மறுநாள் பேசுறாரு. வேலுநாச்சியார் முன்னாடி இவர் பேசினா மறுநாள் அவர் பேசுவார். பூத் கமிட்டி இவர் பேசினா அவர் பேசுவார். அன்னைக்கு அண்ணன் சொல்றாரு, சீமான் ஒரு மீட்டிங்ல சொல்றாங்க, நான் வந்து டெல்லியில் போயிருந்தேன், இறங்கியிருந்தேன், அவர் நண்பர்கள் ஒருத்தர் இருந்த பக்கம் நான் போயிட்டு இப்போ புகைப்பான் போக்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு வராரு. அந்த நேரத்துக்குள்ள ஒரு 10-15 ஆர்மி வீரர்கள்லாம் வந்து, அது ராணுவ வீரர்கள்லாம் வந்து, இவர் நம்ம அண்ணன்டா, இவர் கூட புகைப்படம் எடுத்துப்போன்னு எடுத்துக்கிறாங்க. இதே செய்தியை அப்படியே கொஞ்சம் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா அந்த மீட்டிங்ல சொல்றாரு, நாங்கள் டெல்லி போயிருந்தோம், விஜய் இருந்தாரு, 10 பெண்கள் வந்து தன்னை போட்டி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஒரு கம்பேரிஷன் ஒன்று வந்து பார்த்தாலே அண்ணனை தொடரும் தம்பியாக தான் அவரை நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அவர் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த பூத் கமிட்டி தான் கட்சிக்கு வலிமையா, இல்ல மக்களிடம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வலிமையா? அதாவது பூத் கமிட்டி என்பதே மக்களாகவே உருவாக்கிக்கிற ஒரு கட்டமைப்பு. நீங்க கமிட்டின்றது என்னன்னு நீங்க யாரும் பார்க்குறாங்கன்னு தெரியல. இது வந்து திராவகம் ஊற்றி வச்ச தவறான ஒரு கட்டமைப்புன்னு சொல்கிறேன் அந்த பூத் கமிட்டின்னு. எப்படி பூத் கமிட்டி ஒரு எங்கள் தெரு இருக்குது, எங்கள் தெருக்கு நாங்கள் ஒரு அசோசியேஷனில் ஒரு சங்கம் வச்சுருக்கிறோம். எங்கள் சங்கத்தில் இருக்கிற தலைவர், எங்கள் சங்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் வேலை செய்யும்போது யாருக்காக செய்கிறோம்? மக்களுக்காக. அப்போ எங்கள் மக்களில் ஒரு ஆள் தானே அங்கே தலைவராக இருக்க முடியும், பக்கத்து வீட்டுக்காரன் வர முடியும். அப்போ பூத் கமிட்டின்னு என்ன? அங்கே இருக்கிற ஒருத்தர், அவருக்கெல்லாம் இவங்க ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இவருக்கு வட்ட செயலாளர் வண்டு முருகன், சதுர செயலாளர் அப்படின்லாம் பேர் வச்சாதான் இவங்க பூத் கமிட்டி இல்லை. மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது நம்மால் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நான் பல காணொலிகள் பார்க்குறேன், தாய்மார்கள்லாம் பார்க்குறேன். அதாவது எப்போ ஒருத்தர் வந்து தரமான கல்வி இலவசம், தரமான மருத்துவமனை இலவசம்ன்றார். அதாவது 35 வயது இருக்கிற ஒரு அப்பாவுக்கு தெரியும் பிள்ளை ஒரு நல்ல இடத்துல படிக்கணும்னு. அவங்க அம்மா அப்பா 65 வயசுல இருக்காங்கன்னு நல்ல கல்வி போய் சேரணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் ஒரு ஆளாக இவர் கூட நிற்கிறேன் போது கமிட்டி என்னங்க கமிட்டி? அந்த தேதி அன்று ஒரே ஒரு வாக்கு, அதுதான் வந்து கமிட்டி மூலமா எதுக்கு அவங்க வச்சிருக்காங்கன்னா, ஒரு எல் இல்லை ஒரு சி, ஒரு 10 எல் இருக்கு, உடனே கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு கமிட்டிகிட்ட கடத்திட்டோம்னாக்க அந்த கமிட்டி என்ன பண்ணும், தெரு தெருவா போய் விநியோகம் பண்ணும். அதாவது வந்து அவங்க வந்து நோட்டில் இருக்கக்கூடிய காந்திக்கு தான் வாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை போய் தான் அவங்க போய் விநியோகம் பண்ணுறதுக்கு தான் இந்த கமிட்டி இருக்கும் என்பதுதான் எனது கருத்து, தனிப்பட்ட கருத்து. கமிட்டி என்பது மக்கள் அவங்களா உருவாக்கிக்கிற ஒரு கூட்டமைப்பு. மக்களை சேர்ந்து தான் நாம் தமிழருக்கு வாக்களிச்சாலே போதுமானது. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு மாவட்டம் இல்லைன்னா வந்து அந்த கிளை சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பூத் கமிட்டி செய்யக்கூடிய வேலைகளை இவங்க என்ன செய்வாங்க மாற்றாக அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாம் தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப அவங்க சொல்றாங்கல்ல எங்களுடைய பூத் கமிட்டி வலிமையாக இருக்கு அப்படின்னு. அப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த தேர்தல் நேரங்கள்ல அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்றதையும் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நாம் தமிழர் கமிட்டி நாம் தமிழர் கட்சியில வந்து பூத் கமிட்டி ஃப்ரேம் பண்றவங்க தான் புதுசா இதுக்காக ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்றது டெசிக்னேஷன், பிஎல்ஏன்றது ஒரு டெசிக்னேஷன் மட்டும்தான். ஆனா இவங்க எல்லாம் ஏற்கனவே மக்கள்கிட்ட பழகினவங்க. மனசாட்சியோட யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இரவு 12 மணி 2 மணி 4 மணி குருதி வேணும்னு சொல்லி கேட்டவுடனே குதிச்சிட்டு போய் கொடுக்கறதெல்லாம் நாம் தமிழர்கள் குருதி கொடை பாசறை உறுப்பினர்கள். அவங்க இன்னி வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதில்லை, அவங்க பதாகைகள் வைக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண கூட பணம் கிடையாது, திரள் நிதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுடைய பணத்தில் நாங்கள் வாழ்கிறோம். நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன்னா அந்த 100 ரூபாய்க்கான செயலை நான் செய்ய தான் விரும்புகிறேனே தவிர நான் வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு லேபிள் ஊட்டுவதில் இல்லை. அப்போ இந்த பூத் கமிட்டி மெம்பர்கள்லாம் யாருன்னா தான் ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்தவர்கள். இப்ப அந்த பணி செஞ்சு கொண்டு போனவங்க இந்த நேரத்துல நினைவூட்டுதலை போய் செஞ்சாலே போதும், மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும். கண்டிப்பா. அதுதான். இப்போ இலவசங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க, அதாவது கல்வி, அடிப்படை கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சீமானவர்கள் இலவசங்களை முழுமையாக எதிர்க்கும் ஒரு நபராக மக்கள் மத்தியில நிலைநாட்டப்படுகிறார். அப்படி இருக்கும்போது கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசம் தருவது சரியானதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அதாவது இலவசம்னா என்னன்றதை பார்க்கணும். முதல்ல வந்து வளர்ச்சிக்கான இலவசம் சொல்றது என்னன்னா அது முதலீடு.
இப்போ நான் வந்து நான் என்னுடைய தாய் தந்தை வந்து எனக்கு வந்து கல்விக்கு பணத்தை போட்டு என்னை வளர்த்தாங்க, நான் உங்களுக்கு திருப்பி தர முடிஞ்சது. ஏன்னா அது எனக்கு தேவைப்படுகிறது. பிச்சை புகழும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருக்காங்க. விலை போட்டு வாங்கவோ கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கல்வியினுடைய மேம்பாடு என்ன? மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். உயிர்ன்றது அவசரம். அந்த ஆம்புலன்ஸுக்கு பண்ண மாதிரி, அதாவது 108 ஆம்புலன்ஸு. நடுவில் ஒரே ஒரு விஷயம், இந்த சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில், சென்னை மாநகரன்னு போடுறதுல மாநகர போக்குவரத்து கழகம் வைங்க, அதில் வந்து எழுதியிருக்காங்க பின்பக்கத்துலலாம், நான் சீக்கிரமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அப்புறம் சொல்றேன்னு ஒரு பதாகை. அப்புறம் ஒரு ஒன்றரை பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அது என்ன பண்றாங்க, அப்புறமா சொல்றேன்னா பெண்களுக்கு வழி விடுங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் குழந்தைங்களுக்கு போங்க, அதுதான் முக்கியம். அப்ப ஆம்புலன்ஸுக்கு அது எப்படி மொல்ல எதை மாத்துறாங்கன்னு பாருங்கன்னு எனக்கு புரியல. அந்த பேருந்தும் எந்த நிலையில இருக்குன்னு தெரியல. அப்ப மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய விஷயங்களா செய்யணும். இப்ப 2000 ரூபாய் ஒருத்தர் தராரு, நான் போன காணொலியில சொன்ன அந்த 1000 2000 இன்னைக்கு பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் இலவசம். ஆமா, இந்த தடவை பாகுபாடு இல்ல. எதுலமா? பேருந்து பயணம். ஆமா, ஆண்களுக்கும் இலவசம். அதுல பாருங்க எப்படின்னா, இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் இருக்கு இல்லையா, நீங்க வந்து விஜய் பக்கம் நீங்க வந்து இந்த நேரத்துல வாக்கு செலுத்துறாதீங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து கல்லூரி மாணவர்களே, விஜய் ஃபாலோ பண்ணும் அன்பு மாணவ சொல்லுங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்கு போடுங்க. ஏன் அப்படின்னா, உங்க 2 வாக்கு இருக்கு பாருங்க உங்களுக்கு. அதாவது நீங்கள் உங்கள் இடைத்தோழி, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆளோ, ஆனோ ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து எப்படா நம்ம ஒன்னா போக முடியும்னு பிரயாணிக்கிறாங்க. தலைவரை பார்ப்பதற்காக தேர்வுகளை தள்ளி வைத்த அளவுக்கு தயாராக இருக்கும் மாணவ செல்வங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் கல்வியில. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேருந்துல ஏறி உட்காந்துப்பாங்க. உதாரணத்துக்கு இளையான்குடியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் இலவச பயணம். இங்க ஒரு கிராமத்துல 2 கிராமத்துல இங்கிருந்து இங்க போய்க்கலாம். முன்னாடி அப்பா கிட்ட பணம் வாங்கணும், இப்ப அதுவும் தேவையில்லை. ஒருவேளை நீங்க 12ஆம் வகுப்பு மாணவராக இருந்தால் மகிழ்ச்சி, 1000 ரூபாய் முதல்வன் திட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துன்னா அது பேக்கெட் பண்ணி மாதிரி வச்சுங்க. அப்போ ஒழுக்கம் எங்க போகும்? நீங்க மாற்று சின்ன, நான் என்ன சொல்றேன், ஆண் பெண்ணு தவிர்ப்பதற்கு கல்லூரி போற பெண்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, கல்லூரி போன ஆணுக்கும் கொடுக்குறீங்க. தனித்தனி பேருந்துகள் கொடுத்துறீங்களா? நான் வந்து உடனே பழைய வாழ்க்கைக்கு போறேன், ஒற்றுமை நோக்கி பேசுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடுங்கோன்மை, ஒழுக்க கேடின்மை, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அடிப்படை கல்வி முறை சரியில்லை. கல்வி சரியா வராதான் தான் தாய் தகப்பன்னு பார்க்கறேன். அதாவது இன்றைக்கு 25 வயசு 20 வயசு 18 வயசு 14 வயசு 10 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் அந்த பிள்ளையை பெறும்போது நினைச்சதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும், அவன் சீரழிஞ்சு போறான். புகைப்பிடித்து அவன் நுரையீரல் போய் அவன் வந்து அவர் ஒரு பிரபல நடிகர், எத்தனையோ நடிகர்கள் குடிப்பழக்கத்தால வந்து அதெல்லாம் நம்ம பிள்ளைக்கும் எங்கேயோ ஒருத்தவங்க வீட்டுல பிரச்சனை, நாளைக்கு நம்ம வீட்டு பிரச்சனை இந்த நேரத்துல வந்துட போகுது. இலவசத்துக்கு பின்னாடி போயிடாதுங்க. ஆனா கல்வி இலவசம் என்று கொடுப்பது அந்த பணத்தை விரயம் பண்ணதில்லை, உங்களை கடனாளி ஆக்குவதில்லை, அது வளர்ச்சி. கல்வியால் நீங்கள் பெற்றது பெரும் செல்வம். அந்த செல்வத்து திரும்ப நாட்டுக்கே வந்து சேரணும் போது அது வந்து முதலீடு அப்படின்ற எண்ணத்துல தான் அது இலவசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா வருங்கால அது ஒரு முதலீடாக மாறும் அப்படின்ற மாதிரி. மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ன வரைக்கும் தரமில்லாமல் இருக்கு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. அனைவராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில அந்த தரத்தை நாங்கள் உயர்த்தி தரோம் அப்படின்னா அது ஓகே. ஆனா அது இலவசமாக தருகிறோம் அப்படின்னும் போது ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. மனத்துக்கண் மாசு இல்ல நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற அப்படிவாங்க. மாசு இல்லை அப்படின்னா, மாசு இல்லைன்னா நீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லைன்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். குற்றம் இல்லாத அப்படின்னு சொல்ல, மனதிலேயே குற்றம் இருக்கக்கூடாத ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தான் இந்த சேவைத்துறை வளர முடியும். இப்போ மருத்துவத்துறையில மனதிலேயே குற்றம் இல்லாத தன்மை இருக்கிறதான்னு பார்த்தா இல்லை. பல 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 மருத்துவர்கள், அரசியல் இருப்பவர்கள், அவங்க பல தனியார் மருத்துவமனைகளோடு தொடர்பில் இருக்காங்க. கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய குறு மருத்துவத்தை தன் செலவில் தனியார் குறு மருத்துவம்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சிருக்காங்க. அதை வைத்துக்கிற நோக்கம் என்ன? சம்பாதிப்பு. அப்போ அதை மட்டுமே வைத்திருந்தா எப்படி அவங்களுக்கு வந்து சேவை என்ன வரும்? அப்போ எப்படி தரம் அங்கே வரும்? நான் என் தாயவர்கள் இறந்தார்கள், அந்த நேரத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் நான் இன்னும் பேசணும். நம்ம என்னை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த ஒருத்தவங்களுக்கு தெரியும். நான் அரசு மருத்துவமனையில் தான் எப்பயுமே நான் போயிருக்கேன். என்னுடைய தேவைகளுக்கு எனக்கு தனியார் மருத்துவமனைக்கு நான் போனது கிடையாது, போகவும் மாட்டேன். பெரிய பெரிய விஷயங்கள், எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், கிட்னியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும்போது நான் நேரடியாக தனியார் மருத்துவமனை போகாமல் அரசு மருத்துவமனையே போவேன். தனியார்கிட்ட ஒப்பந்தம் கேட்போம், என்னால் இருக்கப்பட்டதை நான் கேட்குறேன். அப்போ ஏன் அங்கே இல்லைன்றதை பார்த்துட்டு வந்தால் தான் அந்த வலி தெரியும். சில பேர்லாம் என்ன பார்த்து கேட்குறாங்க, நீங்க அதற்காக உங்க உயிரை பணயம் வைப்பீங்களான்ற கேள்வியும் இருக்குல்ல. இல்லை, நான் இது திரும்பி கேட்குறேன், உயிரை பணயம் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவத்துக்கு யாரும் போகல. அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் அந்த இந்த என்ன எப்படின்னா, நாங்களாம் அரசியலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய சாமானியர்கள், நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்துருவோம்ப்பா, ஏதோ ஒரு திரைப்படத்தில் வரும், இருக்கிற இடம்லாம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் அரசியலுக்கு உள்ளே வரும்போது தான் இந்த மாற்றங்கள் ஏற்படும். இந்த தரமான மருத்துவம் நம்ம மருத்துவர் பார்த்து கேள்வியே கேட்க முடியல, தனியார் மருத்துவத்திலே கேள்வி கேட்க முடியல. இப்போ இலவச மருத்துவம் இவங்க ஒரு காப்புரிமை திட்டத்தை கொண்டு வராங்கல்ல, காப்புரிமையில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் சந்தேகமாக தான் வைக்கிறேன், குற்றச்சாட்டு வைக்கல, ஏன்னா தரவுகள் இல்லை.
எனக்கெல்லாம் துறை கொடுத்தாங்கன்னா நோண்டி எடுத்து தரவுகளை கொண்டு வந்து பப்ளிக்கில் வச்சிருவேன். நீங்கள் சினிமாவில் காட்டுற முதல்வன் மாதிரியோ திரைப்படத்தில் வைக்கிற கதைகள்லாம் திரைப்பட இயக்குநர்கள் எங்கிருந்து கதை கிடைக்கிறது? கற்பனையில் கனவு. அவர்கள் கனவை நோக்கி போகும்போது தான் அந்த உண்மை வெளில வரும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கனவை சொல்லுங்க, ஆக உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு. எதுக்குன்னு கனவை கேட்டு அவனை நெசுக்கும் திட்டம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திருவோம்னாரு. ஓ, அப்போ உணவு இல்லைன்னா ஜகத்தை அழிச்சிடும். அவன் உணவை கட் பண்ண ரேஷன் அரிசியில் கேவலமாக போடு, தமிழ்நாட்டை கொள். தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கா? இங்கே ஆந்திரா பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு, மருத்துவத்துறைக்கு திரிக்கப்பட்டிருக்கு. உடனே இங்கே ஆகச்சிறந்த மருத்துவர்கள், நீங்கள் 4-5 மருத்துவர்களை கூட்டிகிட்டு வருவீங்க. அந்த மருத்துவர்கள்லாம் காணொலி மருத்துவர்கள் மட்டுமே தானே தவிர உண்மையான மருத்துவர்கள் அல்ல. தமிழ் மருத்துவமும் எடுத்துகிட்டு வரலாம், ஆங்கில மருத்துவம் எடுத்து வரலாம். உயிர் காக்கும் தரமான சிகிச்சை தரக்கூடிய மருத்துவம் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் நாம் தமிழரின் பார்வை. கண்டிப்பாக. ஏற்கனவே சீமான் அவர்களிடம் கேட்ட கேள்விதான். ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன் சுமை இருக்கு, அதை எப்படி ஒழிக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு ஊழல்வாதிகளிடம் பெற்று ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பதிலை கொடுத்திருந்தாரு. இப்ப மீண்டும், அதாவது ஒரு கட்டமைப்பு நீங்க உருவாக்குறீங்கன்னா இருப்பதை வெள்ளையடிப்பதற்கும் தரைமட்டமாக்கிட்டு புதிதாக உருவாக்குவதற்கும் பல லட்சம் கோடி நமக்கு தேவைப்படுது இல்லையா? இந்த பணத்தை நீங்க எப்படி வாங்க போறீங்க அப்படின்ற கேள்வி அப்படின்னு பார்த்தா மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப இது வளர்ச்சியாக மாறுமான்ற கேள்வி இருக்கு சார். அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி நம்ம கேட்போம். அதாவது இந்த 1000 ரூபாய் நோட்டை வந்து நவம்பர் மாதம் திடீர்னு நேற்று வரைக்கும் நல்லா இருந்த நோட்டை இன்னைக்கு இல்லாமல் பண்ண முடிஞ்சுது அரசாங்கத்தால். நேற்று வரைக்கும் அதை நீங்கள் நம்பினீங்க. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அரசாங்கத்தில் இருந்த ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் வேலையிலேருந்து தூக்கினாங்க எஸ்மா சட்டங்கள் மூலமாக. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, புதுசாக புரட்சி ஒன்று வெடிக்கணும். கொரோனா என்ற ஒன்று வரதுக்கு முன்னாடி அது வார்னிங் கொடுக்க தான் வருது, எச்சரிக்கை கொடுக்குது. இயற்கை வந்து எச்சரிக்கை கொடுக்குது, எப்பா இந்த மாதிரி. அதை நீங்கள்லாம் எதிர்பார்க்க முடியல, அந்த நேரத்தில் பக்குவப்படுறீங்க. அப்போ எது எப்போ மாற்றத்தை தரும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு கட்டமைப்பை இடிச்சு தள்ளிட்டு புதுசாக உருவாக்கணும்னு சொன்னால் கட்டடத்தை நீங்கள் கட்டடமாக பார்க்குறீங்க, ஒரு ஏசியாக பார்க்குறீங்க. அதில் எது தேவைன்றதை மட்டும் நம்ம திரும்ப ரீபில்டு பண்ணலாம். இப்போ நீங்களே உங்கள் வீடு எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு கட்டடம் கட்டுறீங்க. உங்கள் வீடை வந்து நிறையா செலவாயிட்டே இருக்குது, நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போயிடலாம், நம்மளுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வருத்தப்பட்டுட்டு போவீங்களா? அல்ல அந்த வருமானத்துக்கேற்று நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க நினைப்பீங்களா? அவ்வளவுதான். இது அன்றாட பணியில் இருக்கக்கூடிய விஷயம். நான் வேறு நாடு வேறுன்னு நினைக்காம இருக்கிறது தான் நல்லது. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குடிமக்கள் ராஜாவை தன்னில் ஒருவனாக பார்க்கணும். இங்க அப்படி இல்லை. நமக்கு இருக்கப்பட்ட சிந்தனையை சிற்பி சைனைடு குப்பி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த திட்ட செயலாளர் துணை திட்ட ஜெயரஞ்சன் அவர் பொருளாதார மேதை, அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன கஷ்டம், நான் கடன் வாங்கினேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அது அல்ல. அப்படி பேசக்கூடியவர் அந்த மத்தியிலேருந்து நடுத்தர மக்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, என் வீட்டு பணம் தான் அது, என் வீடு தான் அது. என் வீடு என்பது தமிழ்நாடு, இது என் தாய் நாடு, இது எனக்கான நாடு. எனக்குன்னு மண் வளம் இருக்குது, மலை வளம் இருக்குது, எனக்குன்னு இயற்கை இருக்குது, நான் அதை காப்பாற்ற முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட முடியும். அப்போ இந்த பாகுபாடை மனிதர்கள் புரிந்து கொண்டா தாமதமாகும், ஆனால் சாத்தியமாகும். எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் அதிகம் படிக்கவில்லை, காமராஜர் அவர்களை சொல்றேன், நான் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் பசினா என்ன எனக்கு என்னன்னு தெரியும்னாரு. அந்த மாதிரி மக்களின் வலியை புரிந்தவர்கள். ஏன்னா அண்ணன் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? அண்ணன் அடிக்கடி சொல்றாரு, அண்ணன் தலைவர் அல்ல, அண்ணன் சீமானுடன் வருபவர்கள். இப்ப நான் போறேன், நான் அண்ணனுடன் போகிறேன், சீமானுடன் போகிறேன். அவர் கல்வியாளரா, என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு மருத்துவர் இருக்காரு, ஆகச்சிறந்த மருத்துவர், அவரும் என்ன பண்ண முடியும்? நீங்க ஆகச்சிறந்த வேளாண் பணி, உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு நல்ல தொகுப்பாளினி. நாங்க தமிழ்ல ஒரு தொலைக்காட்சி உருவாக்குறோம், தமிழுக்குன்னு உருவாக்குறோம் தொலைக்காட்சியோட ஞாபகத்துக்கு வருது. என்ன ஒரு கேவலங்க. தமிழ் பேசினால் 1 லட்சம். இந்த மாதிரி ஒரு டிவி ஷோ உலகத்தில் நடத்த முடியும். இங்கிலீஷ் பேசினா 1 லேக், தாய் பேசினா உன் மொழியை பேசுறதுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அது பெரும் முதலாளின்னு ஒரு திட்டத்தோட ஒரு நிகழ்ச்சியோட பேருங்க. கேள்விப்பட்டீங்களா? பெரும் முதலாளி ஒரு நிகழ்ச்சி, பிக் பாஸ்ன்னு பேர். உக்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் சேரும்? இதுலேருந்து அந்த மாயை அப்படியே டெம்போவை வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை தட்டி வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா இது கனவு சாத்தியப்படும். அது சிறுதுளி பெருவெள்ளம். எல்லாரும் அவங்கவுங்க பங்கு செஞ்சாங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் மூலமாக நிச்சயம் எட்ட முடியும். இப்போ நீங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர் அந்த தொகுதியில வந்து நீங்க ஒரு கல்வியாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு புரட்சியை மேற்கொண்டீங்க. அதை பற்றி என்ன நீங்க செய்றீங்க? அதாவது சீமான் அவர்களுடன் நீங்க பயணிப்பதால் என்ன மக்களுக்காக செய்றீங்க அப்படின்றத நீங்க இந்த இடத்துல பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இங்க அது சொல்லியே ஆகணும். அண்ணா நகர் தொகுதியில நம்ம வந்துட்டு திருவள்ளுவர் பிறந்த தினம் என்று திருக்குறள் போட்டி நடத்துகிறோம். அந்த திருக்குறள் போட்டியில் என்னென்னா,
திருக்குறள்னா என்னன்னு பாடத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் அன்றி நல்ல இயல்பாக மனிதர்களுக்கு நமக்கு அன்றாட வாழ்வில் தேவைப்படக்கூடிய திருக்குறளை தேர்ந்தெடுத்து அதை ஒரு குலுக்கல் முறையில் செலுத்தி அந்த மாணவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அதுக்கு சொல்லிக் கொடுத்து விளக்கம் கொடுத்து ஐயப்பாடுகளை நீக்கி அவர்களை எழுத வைத்து படிக்க வைத்து அவர்களுக்கு பரிசு பொருளை கொடுத்து ஆக்கமுக்கம் கொடுத்து அனுப்பினோம். அதில் வந்து அந்த QR கோடை வந்து பயன்படுத்தி தங்களுடைய நம்பர்லாம் கொடுத்து அவங்க வந்து சேர்ந்தவங்க இருக்காங்க. குறும்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திட்டம். என்னன்னா சில கமெண்ட்ஸ்ல கீழே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டை நீங்க தத்தெடுத்து நாம் தமிழர் செஞ்சு காமிச்சிட்டு வாக்கு கேளுங்களேன், செஞ்சு காமிச்சிட்டு வாக்கு கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சு காமிக்கணும்னா தத்தெடுக்கணும்னா முதல்ல தடைகள் இல்லைனா தான் தத்தெடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு மகளை தத்தெடுத்துக்கணும்னு சொன்னா 30 ஆண்டு வித்தியாசம் இல்லைன்னா தத்தெடுக்க முடியாதுன்றது சட்டம். அதே மாதிரி ஒரு தொகுதியை நான் தத்தெடுத்துக்க முடியாது எம்எல்ஏக்கு மீறி. ஒண்ணுமில்ல, இந்த ஹெலிகாப்டர் விஷயத்துல இந்த VCK பாலாஜி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு ஒரு பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு தொகுதியை தத்தெடுத்து செய்ய முடியும்? ஆனா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது ஆசிரியரா மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஆங்கிலம் பேச, தமிழ் தெரியாத இந்த தெலுங்கர்கள், கன்னடர்கள், வடநாட்டிலிருந்து வேலைக்காக வந்தவர்களுக்கு சரளமாக தமிழ் பேச எழுத, மற்றும் இந்த 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அடிப்படை கணிதம், அப்புறம் கல்லூரியில் இருக்கும் மாணவர்களுக்கான அடிப்படை கணிதம். அவங்களோட ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ் வேற. அப்போ அதுக்குண்டான அடிப்படை கணிதம், அதுக்கப்புறமேட்டு வேலை வாய்ப்புகள் எப்படி அவங்க வந்து என்ன படிச்சுட்டு எப்படி போக முடியும்னு சொல்றது, மென்திறன் வளர்ச்சின்னு சொல்லுவோம், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். இதெல்லாம் தலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கும் 10 மணி நேரம் இலவசமாக நான் பயிற்றுவிக்கிறேன். இது செஞ்சு முடிக்க போறேன். இந்த செஞ்சு முடிக்க போறேன். இந்த கொள்கை, இது மாதிரியான கொள்கை, அதாவது தமிழ், ஆங்கிலம், கணிதம், தனித்திறன் வளர்த்தல் மற்றும் மென்திறன் வளர்த்தல், இது எல்லாத்துக்கும் உள்ள தொகுப்பு. அதை வந்து நம்ம குறும்பள்ளியில இலவசமா படிக்கிறோம். இதை வந்து 10 மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறோம். இதன் மூலமாக மாற்றத்தை செய்ய முடியும் நான் நம்புறோம். நாமே கண்டிப்பாக இப்போ நீங்க செய்யக்கூடிய இந்த சேவை மகத்தான சேவை, வாழ்த்துக்கள். இருந்தாலும் இந்த சேவையின் மூலம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க போகக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல. தரமான கல்வி அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படின்றதான் நாம் தமிழருடைய கொள்கை. அப்ப நான் இந்த தரமான கல்விக்கு முன்னுதாரணமாக நான் இங்க எடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி பல இடங்கள்லயும் இதை கொண்டு போறோம். என்ன இந்த வாக்கை நான் என்ன பண்ணுவேன்னா 10 நாள் அவங்களுக்கு வந்து பயிற்றுவிப்பு செய்யறேன், 10 மணி நேரம் பயிற்றுவிப்பு செய்யறேன். அதுல அவங்களுக்கு மாற்றம் வரும், அதையும் ஆவணப்படுத்திடுவோம். ஆவணத்தின் முடிவுல அவங்களுக்கு ஒரு முகம், வெற்றி முகம் தெரியும். இப்போ அந்த தாய் தகப்பனுக்கு வந்து ஆகா நம்ம பிள்ளை இப்படி இருக்கான், அந்த படித்த அந்த இளைஞனுக்கு இருக்கும். அப்ப அவங்க கிட்ட நம்ம கேட்க போறது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா எவ்வளவோ செஞ்சிட்டோம், நாங்கள் மாற்றத்துக்கு உதாரணமாகவே கொடுத்துட்டேன். அந்த விவசாய சின்னத்தை நோக்கி ஒரே ஒரு தடவை வாக்கு ஒன்று போடுங்க, விவசாயி நோக்கி ஒரே ஒரு வாக்கு கொடுங்க. நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டு தான் வாக்கு கேட்குறோம். இதே போல மாற்றம், தரமான கல்வி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் விவசாயிக்கு வாக்களிங்கன்னு அந்த பெற்றோர்கள்ட்ட நானே நேரடியாக கேட்பதற்கான வாய்ப்பு, என்னை போன்ற ஆசிரியர்கள் கேட்பதற்கான வாய்ப்பாக தான் இந்த குறும்பள்ளி வச்சிருக்கோம். கண்டிப்பாக. இன்னொன்று, இப்போ NDA கூட்டணி ஒரு பக்கம் வந்து வலிமை பெறுகிறது அப்படின்றத நம்ம பார்த்து வருகிறோம். குறிப்பாக மோடி அவர்கள்லாம் வந்து சென்னை மதுராந்தகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடைய பெயரையும் உச்சரித்தாங்க. கூட்டணி வலிமை பெறுகிறது அப்படின்னும் போது தனித்து நிற்பவர்களுக்கு தான் அது வந்து ஏமாற்றமாக மாறப்போகிறது என்று ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க இல்லைங்களா இந்த ஊடகங்கள்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து என்னுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் சொல்லலாம். என்னுடைய ஜுவாலஜி சார் மரியதாஸ் சார், என்னோட பாட்னி சார் ஜெயக்குமார் சார், அப்புறம் அதே பள்ளியில் நான் இருந்த நெய்வேலி சென்ட் பால் ஸ்கூலில் படித்தேன். நான் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இருக்கிறது, நன்றி மறக்க மாட்டேன் அப்படின்னு. ரேமன் சார், இவங்கள்ட்டெல்லாம் நான் வந்து ஒரு முறை கேள்வி கேட்குறேன் காணொலி ஆவணப்படுத்துவதற்கு. வெற்றி என்றால் என்ன, வெற்றியாளர் என்பவர் யார் அப்படின்றத கேட்குறேன். வாட் இஸ் சக்ஸஸ், ஹூ இஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அக்கார்டிங் டு நான் சொல்கிறேன் 2011-12 காலங்களில். அப்போ அவருக்கு இந்த ஆசிரியர்கள் சொன்ன வெற்றியாளர்களை பார்த்தேன்னா நாம் தமிழ் கட்சி எங்கேயோ தொடர்ந்து வெற்றி முகத்திலே தான் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வெற்றி என்பது சிறு வெற்றி, இது ஒரு நாளில் ஏற்படவில்லை. இது வந்து திட்டம் போட்டு பல. நான் இப்படி கேட்குறேன், பாஜக தனியாக இருக்கும்போது எடுத்த என்ன எவ்வளோ சீட்டு ஜெயிச்சாங்க, இப்போ எவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்காங்க, இப்போ ஏன் கூட்டணி வைக்கிறாங்க? அப்போ நீங்கள் ஒன்றா உங்களால் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. நீங்கள் எல்லாத்தையும் கலந்து கூட்டணி வைக்கிறீங்க. அது கூட்டணியை நான் எப்படி பார்க்குறேன்னா, காய்கறிகள்லாம் நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் சகோதரி, ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்து ஒன்று சேர்த்து 7 கறி கூட்டு செய்து விருந்து போல் வைத்து சாப்பிட்டார்கள் என்றால் நம்மளே அந்த கூட்டணிக்கு போயிடலாம். ஆனால் அப்படி இல்லை. இது கொஞ்சம் மீதமாக போன அவரைக்காய், இந்த மீதியாக போன சுரக்காய், அந்த மாதிரி அழுகி போன காய்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வச்சு அதை வந்து ஒரு அவியலாக்கி, அரசியல் கிண்டுவார்களா அவியல் கிண்டுவார்களான்னு கேட்டு நீங்கள் அதுவும் அழுகி போன அவியலை கிண்டி வைத்து விட்டு இதற்கு இடையில மல்லு கட்டி விட்டு மக்களை மனம் வைக்க வைத்து விட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். இதில் நம்ம வந்து கத்துறோம், நம்ம வந்து தனித்து விடப்பட்டிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. நாம் ஒதுக்கி வைக்கப்படவில்லை. தலைவர்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் திரும்பியும். ஒரு ஒரு
நாட்டுல இப்ப இந்திய நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய நாட்டுல எத்தனை பிரதமர்கள் இருப்பாங்க? ஒரே பிரதமர் தனித்துதான் இருப்பாரு. எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க? நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை முதலமைச்சர் இங்க ஒருத்தர், எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, அப்ப எத்தனை எம்எல்ஏ, அப்ப எத்தனை கவுன்சிலர், அப்ப என்ன ஆகுது? கீழே வர 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 எண்ணிக்கை அதிகமாகிறது. அப்ப உங்க கூட்டணி எண்ணிக்கை அதிகமாக, நாம் தமிழர் ஒன்று, தலைமையில் ஒன்று, ஒன்றே மக்கள் மனதில் ஒன்றே நிற்கிறது. அதுவே நன்று. கண்டிப்பாக அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க வைப்பேன்.